என்னென்ன எங்களுக்கு இருக்கிறது வீடு ஒன்று முக்கியம். ஜான பிரச்சனை பார்க்குற உறவுகள் எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுட்டாங்க. ஒரு அக்காவை நினச்சி கேட்குறேன், இந்த வீடு இருக்கையில கரைஞ்சிட்டு பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் தேவைப்படுது. அதோட கரண்ட்டும் இல்லை. எங்கள் ஜான பிரச்சனை வச்சுட்டெல்லாம் ஒரு பக்கம் மூடி இருக்கோம். இன்னொன்றா கரண்ட்டும் இல்லை. பாம்பு வர்றது. சின்ன பபா ஒரு ஆள் வச்சுருக்கேன். பபா கிடைக்க இருக்கேன். இந்த உதவியை பார்க்குறது அக்கா மாதிரி எனக்கு கொஞ்சம் செஞ்சுட்டாங்க. இந்த உதவியை 3 லட்சம் எனக்கு தேவைப்படுது வீடு கட்டுறதுக்கு. இந்த உதவியை செஞ்சுட்டாங்க. பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டு போயிடாங்க. ஒரு வயலுக்கு என்ன அடிக்க போகிற ஒரு உரம் அடிக்க போகிறோம். நீங்கள் பன் ஒன்று சாப்பிட்றீங்க. பன் சாப்பிட்டு பாதி அப்படி இருக்கு. சாப்பிட்டு இருந்தானே வரக்குள்ள தம்பி சாப்பிட்டு. இப்போ சாப்பிட்ற கொண்டும் இல்லையா வீட்டில்? பாருங்க இந்த இருக்குது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. களிமண் கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து மண். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரத்தால் வந்து இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து தகரம் கொண்டு வந்து இந்த முன்னுக்கு அடைக்கிற காக்கா என்னது கொண்டு வந்த தகரம் வா. பாஸ் அப்போ நீங்கள் கொடுத்துட்டு போகிறோம். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் முன்னுக்கு போகிறோம். சார் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. சரி, பில்லும் இருக்கு. எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன். பில்லும் காசு பாஸ்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. பில்லும் அவர் எடுத்துட்டு வாங்க. இந்த இடம் எங்க இப்ப போறோம்? இப்போ நம்ம கொசனானமலை போறோம். கொசனானமலை. ஓகே. இப்போ அந்த வீல் ஒன்று இருக்கு, ரெட் கலர். அந்த வீலோட அப்படியே இடது கை பக்கம் போட்டீங்கன்னா சரி. வீலுக்கு பின்னுக்கு இங்க தானே சரியான கஷ்டப்பட்டாங்க இருக்கேன். இங்க நிறைய பேர் பைக் வாரது தானே. ஆமா ஆமா. நான் இங்க ஒரு தடவை போயிருக்கேன். இந்த ரோட் தான். ரைட். இதால தான் ஒரு நாள் வந்து பைக்ல வந்தேனா. இதாலியாக்கா? இந்த ரோட். இதுவும் பட்ட டேஞ்சர். யானை இருக்கிற இடம். ரோடுக்கு கதவு போட்டுருக்காங்க. ரோட்டுக்கு கதவு பிரைவேட் லேன். சீரியஸாடா? இங்கே வந்து உரிமையாளர் யார்? உரிமையாளர்கள் தெரியாது. யானை கொஞ்சம் யானை இருக்கு. இங்க வந்துட்டு ஃபர்ஸ்டா வந்து பவி உடுப்பல எடுத்துட்டு வந்தேன்னா இங்க வந்து கொடுத்தேன். நானு லியோ கொண்டு வந்த உடுப்பு எல்லாம் முடிச்சு என்ன கூப்பிட்டு அங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இப்ப இங்க சும்மா இருக்கிறாங்கள கூப்பிட்டா வருவாங்க அக்கா, கொடுத்துடுவாங்க அவங்களுக்கு. ஆமா ஆமா, அவங்களுக்கு இங்க இருக்கிறாங்கள நிறைய ஹெல்ப் செய்யறவங்க தானே கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிற. நிறைய ஹெல்ப் செய்யறவங்க இங்க கிராம பகுதியிலே. இவங்களோட இந்த கிராம பகுதிக்கு தான் நிறைய உதவி வாரதும் செய்யறதும். மலடி வாரம். அப்ப நம்ம இங்க போறோம். இப்ப நம்ம போறோம் அதே இடத்துக்கு தான். அவங்களுக்கு உதவி இல்லையா? அவங்களுக்கு உதவி கிடைக்கலையா? யாருக்கு பிரதர்? இப்ப நாங்க போறோம்
அவங்களுக்கும் செய்யறவங்க தான், அவங்களுக்கும் செய்யறேன். அவங்களுக்கு அநேகமா நாங்க செய்யறேன், அவங்க சேச்சு வர அகல் தானே, அப்ப அதெல்லாம் செய்யறேன். ரோட்டு கொஞ்சம் பிரச்சனை. தெரியும் எனக்கு இந்த ரோடு தெரியும். ரோடு இப்படி தான் இருக்கு, ஃபுல்லாக வயலுண்ணே. இது என்ன மில்லா? இதுதானே இது வந்து நெல் யாட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஃபார்ம்னா அந்த கண்டுகள் உற்பத்தி செய்யறது அப்படி சரி. சரி, இன்னும் ரோட்ரா பாரு. இது 2 சைடு அப்படியே போய் வந்துச்சா? ஓ, அடுத்தது ஃபுல்லாக அப்படியே பதிஞ்சிட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேல சைடு அப்படியே பதிஞ்சிட்டு இங்கேல சைடு வந்து அப்படியே எழுமி நிற்கிது. இப்படியே நிற்பேன் வேணாக்கா, நல்லா இருக்கு. எங்க பாஸ்டா போயிட்டு நம்மளுக்கு இல்ல பின்னுக்கு வருவாங்க. ஆமா, அவங்கள விட்டுட்டு வரணும்னு என்னடா புரிஞ்சிட்டா? இந்த இவ்வடம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அப்புறம் அங்கால கொஞ்சம் செய்திருக்கிறாங்களான்னு சொன்னாங்க ரோட்டு. பின்னுக்கு தேவையில்ல, முன்ன கிடைச்சி. என்னடா இறங்குது? நான் பார்க்குறேன். அப்படியே 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 பிடிச்சி பாரு என்ன நடந்துருக்கு காட்டு. டயரை பாரு. இறங்கிட்டேன் ஜோய்மா, கொஞ்சம் இறங்க தங்க குட்டி. ஓ, டயர் அப்படியே இங்கே கிடக்கு. என்ன இறங்கிட்டா? பின்னுக்கு இங்கே பெரிய குழி ஒன்றுக்குள்ள இறங்கிட்டு. ஜோய் குட்டி இருங்களா அவளுக்கு. என்ன இவங்க இன்னும் காணல? தள்ளுவோமா தள்ளுவோமா? இவன் தெரிய நான் தள்ளுறேன். கொஞ்சம் கொஞ்சம் வார். அப்பா சரிடா வா. பார்த்தீங்களா ரோட்டை? பரவாயில்ல, லொக்கா இருக்கா? சரியா? டேமேஜ் ஒன்றும் இல்லை. டேமேஜ் என்னடா சொல்றா? என்ன புதஞ்சிருந்த அடே? அந்த குழி ஒன்றுக்குள்ள இறங்கிச்சு. அதான் என்னண்டா இந்த ரோட்டு செய்யல, இந்த ஃபார்முக்குரியதுனால அவங்க செய்யலான்ட்டாங்களாம். பிரைவேட் செய்யல, அதை வந்து செய்திருக்காங்க. இதுக்கு இங்கிட்டு செஞ்சிருக்காங்க. இங்க ஒரு இந்த ரோட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரடு முரடு. இதானக்கா செஞ்சது? நானே இப்பதான் பாரு கடனால இவரு இந்த இருக்கு அந்த கோயில். இந்த கோயிலுக்கு எப்படி அக்கா போறேன்? இது போற ரோட்டு இதுல தான், இந்த இதே ரோட் அந்த ரோட் தான். மேல ஏறியா போகணே? ஓ, இந்த நீங்க இப்ப போற ரோட்டாலே போயிட்டு மேல அந்த கோயிலுக்கு போக படி இருக்கு. படி இருக்கா? முன்ன படி வச்சவங்க கனகாலம் நான் இப்ப போனதுல எனக்கு தெரியாது. இப்ப எப்படி இருக்கோ தெரியல சூழ்நிலை. டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. ஓ, நிறைய பேர் வராங்க. இது பவி என்ன பெச்சா இருந்ததா? பெச்சில்லி பவித்ரா நீ இன்டர்வியூ கொடுத்துருக்கா? காட்டுனா பாப்போம், காட்டுன்னு பாக்குற மாதிரி தான் இருக்குமா? ரைட், நாங்கள் இப்போ இடத்துக்கு ஃபைனலாக வந்துட்டோம். சரியா அக்கா சொல்லுங்க. அந்த போர்டு போட்டிருக்கிறாங்க பிரதர். அந்த போர்டு இப்படி இந்த இடது கை பக்கம் திருப்பினீங்கன்னா சரி. அங்க ஓகே ரைட். எப்படி இடம்?
அதாவது இதான் கொஞ்சம் அதாவது அக்கா இந்த இருக்கிற மலைக்கு கீழே வந்து இருக்கிறனாலதான் மலை அடிவாரம்ன்றாங்க. அது கீழே அப்படியே சுத்தி வந்து ஆக்கிட்டு இருக்காங்க குடும்பங்கள் இருக்கு. அதனாலதான் அப்படி சொல்றாங்க அந்த பேர். இந்த ரோட்டுக்கு போட்டீங்கன்னா சரி இந்த கான்கிரீட் இந்த ரோட்டை தான் அந்த பிள்ளை சொல்லியிருக்கும் போல. இதுதான் இந்த ரோட்டை போட்டுருக்கு. இனித்த செய்யறாங்க செய்து கொண்டிருக்காங்க ரோட்டு நினைக்கிறேன். நான் கான்கிரீட் ரோட்டோட தார் ரோட் தங்கி நல்லவனே. இங்கயா இங்க கான்கிரீட் தண்ணி அடிச்சிட்டு போ. தண்ணி தானே தண்ணி எந்த நேரம் தான் அடிச்சிட்டு போயிடும் தார். அதுதான் வீடா அந்த இருக்கு அவரோட வாடி அந்த இருக்கு சின்ன வாடி மாதிரி உண்டு பொட்டில அதான் வீடு. நீங்க போங்க சொல்றேன் இவரத்த நிப்பாட்டுங்க. வேலி அடைச்சிட்டாங்களே இவரத்தல போறேன். நிப்பாட்டுங்க. ஓகே சரி அதான் வீடு. இதான் வீடு. காட்டு காரை போட்டுட்டு போற பிரச்சனை இல்லை. சின்ன பிள்ளைலாம் நிக்குது. பிரச்சனை இல்லை சொல்லிட்டு போனா சரி. ஓகேவா இங்கெல்லாம் போய் பா இங்கே டயரை காட்டுங்க. டயரை பாருங்க அப்படி இருக்குது. ஃபுல்லாக வெள்ளி ஆயிடுச்சு. என்ன புள்ள விசேஷமாங்க? பாட்டு என்ன பாட்டி நடக்கா? தண்ணி வாக்குறாங்களா? அப்படின்டா தண்ணி வாக்குறேன்னா அட்டென்ட் பண்றேன். அந்த என்ன கதை என்ன பேர்? பவித்ரனா? இவர பேர்? ஐயோ நீங்க போற இடம்னா உங்களோட பேர் வருது. இவர பேர் என்ன? ஜோய்சன். ஜோய். ரெண்டு பேர் ஜோய். இவர் ஜோய் தான். என்ன இதுல தோடுல கொஞ்சம் பொம்பளை தங்கம்மா அது கூட விடாது இல்ல இவங்கட இல்ல அவங்கட வீடு குறியாக்கலாம் விட்டு அவங்க பாபா ஒன்று இருக்கு. இப்ப பிரெக்னன்ட் இருக்கிறாவு பேபி கிடைக்க இருக்கிறாவு. பிரெக்னன்ட் இருக்கிறாவா? செகண்ட் பாபா. சரி 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 சரி. அப்ப மிஸ்டர் தான் நம்மளோட நின்றவர். அம்மா வாங்க தூக்கிக்கிறாங்க. கூலி வேலை தான் செய்யறது. புல்லு கொத்த போற அவங்களோட வளவுக்குள்ள சோளம் போட்டுக்கிறாங்க. அந்த பட்டால சின்ன பிள்ளைல உடுப்பு இருக்கு அக்கா வரட்டு வாங்க. பிறந்த குழந்தைக்கு அதுல இருக்கு உடுப்பு. ஜெயந்தினி அக்கான்னு சொல்லி ஒரு அக்கா ஒரு தந்தோட பவி. நான் இதுகளுக்கு நிறைய உடுப்பு கொடுத்தேன். நான் கொண்டது இங்க கொடுத்தீங்களா? நிறைய உடுப்பு நிறைய கொடுத்தேன். அங்க அந்த சைட்லாம் கொண்டு கொடுத்தேன் நான். என்னடா அது வீடாது பாருங்களேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நானாதான் இதுகள் பாவம். இதான் இப்போ அவங்க அடிச்சிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் காட்டுங்க போய். காட்டம் உயரமா இருக்குன்னு. ஓகே இதுதான் கூட வீடு. இது என்ன இதெல்லாம் கரைஞ்சிட்டு இங்கே வாங்க போய். கோல் அடிச்சிருந்தீங்க எனக்கு தூக்கலாம் உங்களோட வந்தேன். எல்லாமே வந்து கரைஞ்சி போயிட்டு. அப்படியா? அதை கலட்டு மைக்க நடப்பாது. என்னென்ன எங்களுக்கு இருக்கிறது வீடு ஒன்று முக்கியம். ஜான பிரச்சனை பார்க்குற உறவர்கள் எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுட்டாங்க. ஒரு அக்காவை நினச்சி கேட்குறேன். இந்த வீடு இருக்கையில கரைஞ்சிட்டு பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம்க்கு தேவைப்படுது. அதோட கரண்ட்டும் இல்லை. எங்கள் ஜான பிரச்சனை பெட்ஷீட்டெல்லாம் ஒரு பக்கம் மூடி இருக்கும். இன்னொன்றா கரண்ட்டும் இல்லை. பாம்பு வர்றது. சின்ன பபா ஒரு அளவு வச்சுருக்கேன். பபா கிடைக்க இருக்கேன். இந்த உதவியை பார்க்குறது அக்கா மாதிரி எனக்கு கொஞ்சம் செஞ்சுட்டாங்க. இந்த உதவியை 3 லட்சம் எனக்கு தேவைப்படுது வீடு கட்டுறதுக்கு. இந்த உதவியை செஞ்சுட்டாங்க. பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டு போயிடாங்க. அம்மா நாங்கள் இப்போ வந்திருக்கோம் சரியா? இப்போ எத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க? 4 மாதம். 4 மாதம். சாப்பாடு இப்படி ஒரு வேலைக்கு அண்டை போய் அதில் வாங்கிக்கொள்கிறோம். நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டீங்க. சாப்பாடு பிரச்சனை இருக்கா? பிரச்சனை தான். பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இருக்கா? சாப்பிடாம இருக்கிறீங்களா? சாப்பிடாம இருக்கிற ஒரு நேரத்தை சாப்பாடு அப்படி சாப்பிட்றேன். ஒரு நேரம் சாப்பாடு
ம் பிள்ளைக்கு சின்ன ஆளுக்கு உடுப்புலாம் இருக்கா? இருக்கு. இருக்கா? வீட்டுக்குள்ளே இருக்கா பார்க்கலாமா? உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? விஜிதா. விஜிதானே. உங்களுக்கு சொந்தக்காராக்கள் யாரும் இல்லையா இங்கே? இல்லை. நீங்கள் எது சொந்த ஊர் எது உங்களோட? கித்துள். கித்துலா? உங்களோட ஹஸ்பண்ட்? அவர் இந்த ஊர். அவர் இந்த ஊர் தானா? கல்யாணம் முடிச்சு இங்கே வந்தீங்களா? ஓ. பாருங்க வீடை வந்து பாருங்களா பாவி இப்படி இருக்குண்டு. நல்லா டோர்ச் லைட் ஒன்று வச்சுருக்கீங்கண்ணே. யானைக்கா? ஓ. யார் வாங்கியிருந்தது? இது அவர் வேலஞ்சத்தில் வேலை செஞ்ச இதில் என்ன வேலை செய்கிறதா? அவர் வயலுக்கு என்ன அடிக்க போகிறார், உரம் அடிக்க போகிறார். ம் இங்கே பன் ஒன்று சாப்பிட்றீங்க. பன் சாப்பிட்டு பாதி அப்படி இருக்கு. சாப்பிட்டுட்டு இருந்தானே வரக்குள்ளே? தம்பி சாப்பிட்டவர். ஆ இப்போ சாப்பிட்ற கொண்டும் இல்லையா வீட்டில்? பாருங்க இந்த இருக்குது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. களிமண்ணே கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து மண். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரத்தால் வந்து இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து தகரம் கொண்டு வந்து இந்த முன்னுக்கு அடைக்கிறக்காக்கா என்னது கொண்டு வந்த தகரம்? இப்போ நாங்க என்னன்னா இவங்க இருக்கிறாங்கனே இந்த கூடாரத்தையே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டமா செய்து அப்ப அங்க ஒரு கொட்டில் மாதிரி மேலேயும் இந்த கூரையை வளைச்சி அப்படி தகரம் அடிப்போம் தான் நாங்க வந்து. இப்போ இவங்க என்னன்னா இது வந்து இந்த கரையான்லாம் இது செஞ்சு இப்போ இந்த இது போயிட்டு தானே அப்ப அதால இவங்க பிரைவேட்டா இங்கெல்லாம் போட்டுருக்காங்க. ஒரு கொட்டில் மாதிரி அடிக்கிறதுக்கு பிரைவேட்டா செய்திருக்காங்க. கொஞ்சம் போட்டிருக்கு. இது யாரு அக்கா உங்களுக்கு உதவி செஞ்சு? இது காசு கொடுத்து வாங்கி எடுத்தேன் நாங்கள் பைப் மாமியாக்கிட்ட. வாங்கி எடுத்தீங்களா? எவ்வளோ போச்சு இதுக்கு? அது எவ்வளோ போச்சுன்னு தெரியும். அவர் வாங்கினவர். அவர் தெரியாண்ணா உங்களுக்கு? அப்போ இதில் தான் இப்போ ஒரு 3 லட்சம் ரூபா காசு இருந்தது. இதில் தான் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியா? சரி 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 ஓகே. ஒரு சைடு இறக்கிருக்காங்க இங்கால ஒரு சைடு இறக்கிறதுக்காக அந்த மடுவெல்லாம் வெட்டி போட்டுருக்காங்க. இந்த இன்னும் கால் நாட்டில் அக்கா இப்போ உங்களுக்கு சகோதரம் எத்தனை பேர் நீங்கள்? நாங்கள் 6 பேர். 6 பேரா? காய்கறி இல்லையா உங்களோட? இல்லை அவங்கெல்லாம் இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க. ஒரு ஆள் திருவண்ணாமலையில் இருக்கார், 2 பேர். அக்காங்க 2 பேரும் இங்கே கித்தூரில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்தது இல்லையா எவ்வளோ நாளைக்கு? இல்லை இவ்வளோ நாளைக்கு உதவி பண்ணலை. உதவி ஒன்றும் வரல. இங்கே இருக்கிற ஏரியாக்கள் யாரும் உதவி ஒருத்தரும் செய்யலையா உங்களுக்கு? அவர் மட்டும் இல்லை, யூடியூப்பில் வந்தவர். அதுதான் உதவி தானே. அது இப்படித்தான் என்னையும் சொல்லுவீங்க போல. என்ன வேற யாரும் வந்து கேட்டால் நானும் உதவி செய்யலைன்னு சொல்லுவீங்க போல. அப்படி சொல்லக்கூடா. என்ன செஞ்சு நீங்கள் 30,000 ரூபா காசுல? இல்லை அவரு கொண்டு போய் சாமான் வாங்கிட்டாங்க. சாப்பாடு சாமான் வாங்கிட்டு அவருக்கு உடுப்பு எடுக்க சொன்னார் சின்ன ஆளுக்கு. சரி சரி ரைட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த இருக்குது தகரம். ரைட். இப்போ தகரத்தை இந்த குடும்பத்துக்கு 20 தகரமா அக்கா? இங்கே வந்து 20 தகரம்ண்ணே. சரி அவருக்கு இவங்கிட்ட சொல்லிடுவோம் யார் தந்த உதவின்னு சொல்லி. அவருக்கு அப்படிங்க டைரி எடுத்துகிட்டு வரேன். அக்கா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவி வந்து யார் தந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா நாட்டில் சுசிலா அம்மாவும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற அக்காவும் வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு 20 தகரம் வந்து தந்திருக்காங்க. உங்களோட இதுக்கு என்னதுக்கு வீட்டுக்கு சரியா? வீட்டுக்கு இதுக்கு தகரம் போட்டாலும் சரி, புதுசாக கட்டுற அதுக்கு தகரம் போட்டாலும் சரி சரியா? அதுக்கு வந்து தந்துருக்குறாங்க. சந்தோஷமாக வந்து இருங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்களேன். அவங்களுக்கு நன்றி தாங்க நான் தூக்கி பார்க்குறேன். ஆளே வருகிறேன்ட்டு வா. ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். விட்டமின் குறையா? அதான் சோர்ந்து போயிருக்கிறானே. ஹலோ 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 மேல் சுடுதுடாப்பா. வாங்க அங்கே இன்னொருக்குள்ள வாங்க. என்ன பேர் உங்களோட? என்ன பேர்? பேர் என்ன? என்ன பேர்? காய்க்க மாட்டேடா? காய்ப்பறா? நீ காய்ங்கப்போ கூப்பிடுங்களேன். அவர் பெருசா காய்க்க மாட்டாரு. அம்மாண்டவர் அப்பாண்டவர். உண்மையாவா? 2 வயசு ஆகுது.
இப்போ 2 வயசு பெரிய ஆள் மாதிரி இருக்கிறேனே பார்க்க. இந்த ஆட்கள் எடுத்து அந்த கொடி வச்சிருக்க எடுக்கல சிஸ்டர். நான் தம்பிக்கு பர்த்டேக்கு உடுப்படுத்து வந்திருக்கேன். கோட் சூட் வருது 2 உடுப்படுத்து வந்திருக்கேன். அதுல சரி 2 போடுங்க. இவருக்கு பர்த்டே வருது எப்ப? நான் 9ஆம் தேதி. 9ஆம் தேதியா? இந்த மாசம். இது யாரு? இது உங்களோட ரைட். இதை வந்து அந்த ஓரத்தில் போடுங்களேன். ஐயா அவடத்து அங்கே போடுங்க. இல்லை வெயிலில் போடாமல். தம்பி இந்த மோடை நீங்கள் இவ்வளோ உயரமாக அதுக்கு அந்த கதவு உயரமே தம்பி. என்ன காசு என்ன மிஞ்சிருக்கா? எப்படி 26 தானே முதல்ல வந்தது. இப்போ அதில் 9 எடுத்து தகரத்துக்கு குறைச்சிருக்காங்க தானே. இந்த பில் தான் இப்போ ஒரிஜினல் பில் தான் 49,154. இப்போ எவ்வளோ மிச்சம்? அதில் மிச்சம் 1000, 1100, 200, 1450. அதை அந்த அக்காவுக்கு கொடுத்துருங்க. அவங்க வச்சு விடட்டும் சில வைக்கிறாச்சு. வச்சு விடுங்க சரியா? யாரு விமல் அந்த லொரியை திறந்து பாருங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு விடா இல்லாடி இவங்களை கூட்டிட்டு போமா எடுத்துட்டு அங்க வந்து பாக்கட்டுமே. நம்ம ஒரு தூக்கிட்டு போகணுமே. வாங்க பத்திரன் கொடுப்போம். அது ஆனே அது கஷ்டம். பேக் எடுப்போம். பேக்கை தூக்கி எடுப்போம். அங்கனிக்க வச்சு எடுப்போம். இந்த பிள்ளை எல்லாமே இருக்காது. உள்ள கொண்டு வருவாங்க. ரோட்ல வச்சு எடுக்கிறது. திரும்பி கொண்டு போகணும். அதான் பரவாயில்ல தூக்கிடுவோம். எடுப்போம். பிரச்சனை இல்லை. அப்போ சரி சரி. ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம போட்ட கணக்கு வந்து 51,000 வந்திருக்கு. ரைட். அதே போல் தகரம் வந்து 10 அடியில் வாங்குறதா? சாரி 12 அடி 9 அடியிலான் இருக்கு. 9 அடியில் இருக்கிறதுனால திரும்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 49,554 ரூபா. 1400 தச்சம் வந்து மிச்சம் வந்தது. அது அவங்களுக்கே வந்து கொடுத்துருக்கு. ரைட். ஓகே. இந்த உடுப்புடைய பேக் வந்து தூக்கிட்டு வராங்க. வந்துட்டு இனல்ல வைங்கண்ணே. வச்சுட்டு டக்குண்டு தேவையான உடுப்பு பார்த்து எடுத்தீங்களா? சரியா? வைங்க இவர் கீழே வைங்க. பிரச்சனை இல்லை. மண்ணில் வைங்க. பிரச்சனை திறந்துடுங்க. நீங்கள் நெட்டில் கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தவங்க தானே. வாங்க வாங்க வாங்க. எடுங்களேன் உடுப்பே. நாங்கள் போகணும். வாங்கம்மா வாங்கம்மா. அப்படியா? என்ன எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய உடுப்பு இருக்கு. வாங்கலாம். வேற யாரும் இருக்கிறீங்களா? அந்த பிள்ளைகள் யாரும் வாங்க. அம்மா வாங்கம்மா வாங்க. உள்ள வாங்க வாங்க. இல்லை நல்ல உடுப்பு இருக்கு பார்த்துடுங்க. யாரு பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் இருக்கீங்களா? பள்ளி போறியாம்மா? அண்ணி கொடுங்க. நீங்கள் கொடுங்க. எடுங்க. அம்மா வாங்க. பாட்டிம்மா எடுங்க. நீங்க தம்பி ஆட்டோ கொடுத்துட்டு தம்பிக்கு உடுப்பு
ஓ நம்ம எனக்கு நேரம் போகுதம்மா. இது வந்து என்னது யூஸ் பண்றது? வேல்டிங் பண்றாங்களே. தண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உடுப்புகள் எடுங்க. நம்ம எடுங்க. தண்ணி இறங்காது. தண்ணி இறங்குனது உள்ள வாங்க. எடுக்கலையா நீங்க? வாங்க வாங்க. பாஞ்சு வாங்கலாம். அப்படியே ஓடி வரவன் வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா உங்களோட அளவுக்குள்ள? தண்ணிக்குள்ள போட்டு தண்ணிக்குள்ள விட்டா கொஞ்சம் கிளியா இந்த ஊரில் இருக்கிற பிள்ளைகள் இங்கே வந்து எப்படி சொல்ல பழங்குடி மக்கள் தான் அதிகமாக இங்கே இருக்கிறாங்க. இந்த ஊரில் வந்து ஒவ்வொரு வீட்லையும் 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் இப்படி இப்படி பிள்ளைகள் வந்து எக்கச்சக்கமான பிள்ளைகள் இருக்காங்க. இதுக்குள்ளே நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இல்லைம்மா இங்கே வருங்க. நீங்கள் எடுத்து அதில் போடுங்க. அவங்க எடுக்கிறாங்க இல்லையே, பயப்படுறாங்க. வாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இதை எடுக்கிறதுக்கு போலியில் நிற்காங்க அங்கே. இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா பிறகு திரும்ப சான்ஸ் கிடைக்காது. எடுங்க, நீங்கள் அவர் கேமரா மறைக்காம நில்லுங்கம்மா. சரி. ஸ்கூல் பேக் இருக்கு. ஸ்கூல் பேக் பொம்பளை பிள்ளைகளோட படுங்க. அம்மா எடுங்கம்மா. மழை காலத்துக்கு ஏற்ற உடுப்புகள் இருக்கும். எடுங்க. சரியா? அப்ப இவங்க எடுக்கட்டுமாக்கா? நம்ம போ. மான் சீக்கிரம் எடுத்துட்டு விடுங்க மான். முடிஞ்சிட்டா கண்டு எல்லாமே முடிஞ்சு. நம்ம கொஞ்சம் இதெல்லாம் நீங்க எடுத்ததா இல்லலாம்? அப்ப எல்லாம் எடுத்து போடுங்க. உடனே அதை செய்யணும். உடனே செஞ்ச உடனே அடுத்து வருவார். பார்ப்போம். சரி, அவர் வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வேலையில் உண்மையாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் இனி அடுத்த கட்டமும் எதுண்டாலும் யோசிக்கலாம். அப்போ இது வரைக்கும் கடவுள் இப்போ உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காருனே. ஜெபம் பண்ணுவோமா? சரி வாங்க பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவோம். வாங்க, கடவுள் உங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காரு தானே. அப்போ நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க, ஆண்டோட்ட கடவுள்கிட்ட கேட்டிருப்பீங்க தாங்கண்டு. அப்போ கடவுள் உங்களுக்கு பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறாருன்னு. ஏற்கனவே 2 பேர் வந்து சந்தித்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ உங்களுக்கு கடவுள் அந்த வாய்ப்பை கொடுத்து இப்படியான காரியத்தை இந்த சௌரவங்களுக்கு கூட செய்திருக்கிறாரு. அப்போ அதுக்கு நம்ம முதலாவது நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும். அடுத்து நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அடுத்து 3வது நமக்கே உண்மையாக இருக்கணும் இல்லையா? அப்போ அதான் முக்கியம். அதுக்கு பிறகு கடவுள் நம்ம உண்மையாக கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அன்று நிறைய காரியத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த மதிய வேளைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, நீங்கள் செய்த நன்மையான கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்னீர் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அநேக நாட்கள் கர்த்தாவே இந்த கூடாரத்தில் இருந்து எவ்வளவாய் கஷ்டப்பட்டார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். அவருடைய துன்பத்தையும் துயரத்தையும் ஆண்டவரே வேதனையும் நீர் கண்டு இப்படியாய் கர்த்தாவே அருமையான நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவரே இந்த தகரங்களை கொடுத்து இந்த கொட்டிலை மேம்படுத்துவதற்கு, இப்படி வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, இவர்கள் நல்ல ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த வேலைகளை செய்து முடிக்கத்தக்கதாய் ஆண்டவரே அதற்குரிய சகல காரியங்களையும் பொருளாதாரங்களையும் பிள்ளைகளுக்கு சந்தைங்க இல்லை உண்மையுள்ளவர்களாக இருந்து பொறுப்புள்ளவர்களாக இருந்து கர்த்தாவே இந்த காரியங்களை செய்து சீக்கிரத்திலே
முடித்ததை நாங்கள் பார்வையிட கர்த்தர் உதவி செய்வீராக. அதே போல் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து இந்த தகரங்களை கொடுத்து ஆண்டவரே சுவாமி உதவி செய்ததான அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இதற்கு பண உதவி செய்த அனைத்து சகோதரர்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவருடைய தொழில் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் என் தகப்பன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர் ஒன்றில் கூட குறைவுபடாதபடிக்கு இன்னும் மேன்மையாய் உயர்த்தப்படத்தக்கதாய் ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டுங்க சுவாமி. உம்முடைய கிருபையான கரத்துக்களை யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரமே இந்த நன்மையான காரியங்களை செய்து எங்களிடத்தில் ஒன்றுமில்லை தகப்பனே. சகல துதிகான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சரி, போவோம்.